ஆண் நண்பர் கூட கையும் களவுமா சிக்குன பிரியா பவானி சங்கர். கதவு திறந்து பார்த்தப்போ கண்ட அதிர்ச்சி. தமிழ் சினிமாவுல பிரபலமான நடிகையாவும், நட்சத்திர அந்தஸ்தையும் பிடிச்சு டாப் ஹீரோயினாவும் வலம் வந்துகிட்டு இருக்கிறவங்க தான் நடிகை பிரியா பவானி சங்கர். இவங்க திரைப்பட பின்னணி குடும்பத்த சாராதவங்களா இருந்தாலும், தன்னோட திறமையால இன்னைக்கு நட்சத்திர நடிகை அப்படிங்கிற அந்தஸ்த பிடிச்சிருக்காங்க. திரைப்பட நடிகை ஆகுறதுக்கு முன்னாடி முதல்ல செய்தி வாசிப்பாளரா தொலைக்காட்சியில பணியாற்றிட்டு வந்த பிரியா பவானி சங்கருக்கு சீரியல்ஸ்ல நடிக்கக்கூடிய வாய்ப்பு தேடி வந்துச்சு. அது மூலமா தன்னோட அந்த வாய்ப்ப சரியா பயன்படுத்திக்கிட்ட பிரியா பவானி சங்கர் முதல்ல விஜய் தொலைக்காட்சியில ஒளிபரப்பான கல்யாணம் முதல் காதல் வரை அப்படிங்கிற சீரியல் நடிகையாவும் பணியாற்றுனாங்க. இந்த தொடர் தான் அவங்களுக்கு ரொம்ப பெரிய அளவுல அடையாளத்தையும், பெயரையும் குடுத்துச்சு. இந்த தொடரின் மூலமா ஒட்டுமொத்த இல்லத்தரசிகளோட கவனத்தையும் ஈர்த்தாங்க பிரியா பவானி சங்கர். அதுக்கப்புறமா அவங்களுக்கு திரைப்படத்துல நடிக்கக்கூடிய வாய்ப்பும் தேடி வந்துச்சு. போன 2017வது வருஷம் வைபவுக்கு ஜோடியா மேயாத மான் படத்துல நடிச்சு ஹீரோயினா அறிமுகமானாங்க. அதுதான் அவங்களோட முதல் படம். இந்த படம் ரொம்பவே சிறந்த படமான வெற்றிய தேடி குடுத்துச்சு. இதுக்காக சிறந்த அறிமுக நடிகைக்கான சைமா விருது வாங்கி கௌரவிக்கப்பட்டாங்க நடிகை பிரியா பவானி சங்கர். தொடர்ந்து அவங்களுக்கு திரைப்பட வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பிச்சது. அதையும் சரியா பயன்படுத்திக்கிட்டாங்க. கார்த்திக் ஜோடியா கடைக்குட்டி சிங்கம் படத்துல நடிச்சாங்க. அதுக்கப்புறமா எஸ்.ஜே. சூர்யா கூட மான்ஸ்டர், அருண் விஜய் கூட மாஃபியா மாதிரியான படங்கள்லயும் நடிச்சாங்க. களத்தில் சந்திப்போம், கசட தபற, ஓமன பெண்ணே, குருதி ஆட்டம், திருச்சிற்றம்பலம், அகிலன், பத்துத்தல, ருத்ரன், பொம்மை, பீமா, இந்தியன் 2, டிமாண்டி காலனி 2 மாதிரியான பல்வேறு வெற்றி படங்கள்ல நடிச்சிட்டு வந்தாங்க. இதுக்கிடையில பிரியா பவானி சங்கருக்கு ருத்ரன், பொம்மை, இந்தியன் 2 இந்த மாதிரியான பல திரைப்படங்கள் தோல்வியை கொடுத்ததால துவண்டு போயிருந்தாங்க. பிரியா பவானி சங்கர் ரொம்பவே மோசமா ரசிகர்களால விமர்சிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு டிமாண்டி காலனி 2 படம் ரொம்ப பெரிய வெற்றி படமா அமைஞ்சது. அவங்களோட மார்க்கெட்ட மறுபடியும் உச்சத்துல உயர்த்துச்சு. இதனால துவண்டு போயிருந்த பிரியா பவானி சங்கர் மறுபடியும் மகிழ்ச்சிக்கு உள்ளாயிருக்காங்க. இந்த நிலையில இப்போ நடிகை பிரியா பவானி சங்கர் கடந்த சில வருஷமாவே அவங்களோட கல்லூரியில படிக்கும்போது இருந்தே ராஜவேலு அப்படிங்கிற நபர காதலிச்சுட்டு வராங்க. அப்பப்போ அவரோட அவுட்டிங் போய் புகைப்படங்களையும் தன்னோட சமூக வலைதளங்கள்ல வெளியிட்டு எல்லாரோட கவனத்தையும் ஈர்த்திருப்பாங்க. இந்த நிலையில கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேட்டி ஒண்ணுல கலந்துகிட்ட பிரியா பவானி சங்கர், தன் ஆண் நண்பர் கூட கார்ல அவுட்டிங் போக முயற்சி பண்ணி கையும் களவுமா சிக்கிக்கிட்டதா சொல்லியிருக்காங்க. பெண்கள் விடுதியில தங்கியிருந்த பிரியா பவானி சங்கர் தன்னுடைய ஆண் நண்பர் கூட கார்ல கிளம்பியிருக்காங்க. அப்போ கேட்ல நின்னுகிட்டு இருந்த ஹாஸ்டல் வார்டன் கார் கதவ திறக்க சொல்லியிருக்காரு. அப்போ கண்ணாடிய மட்டும் இறக்கியிருக்காங்க பிரியா பவானி சங்கர். தன்னோட ஆண் நண்பர் கூட பிரியா பவானி சங்கர் இருக்கிறத பார்த்து அதிர்ந்து போயிருக்காரு ஹாஸ்டல் வார்டன். அதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பிரியா பவானி சங்கர் தன்னோட வாயாலேயே சொல்லியிருக்காங்க. அதாவது செக்யூரிட்டி அப்படி கேட்டதும் எனக்கு உடனே கோபம் பயங்கரமா வந்துருச்சு. நான் செக்யூரிட்டி கிட்ட நீங்க யாரு கேட்கறதுக்கு? இது என்னோட டைம். நான் எங்க வேணாலும் போவேன். எப்படி வேணாலும் போவேன். யார் கூட வேணாலும் போவேன். நீங்க வேணா வார்டன் கிட்ட கூப்பிட்டு கேட்டுக்கோங்க. அப்படி இல்லன்னா என்னோட அப்பாவோட, அம்மாவோட நம்பர் தரேன். அவங்க கிட்ட பேசிக்கோங்க. இப்ப போனா என்ன? யார் வேணாலும் கூப்பிடு அப்படின்னு நான் ரொம்ப ரூடா பேசினேன். அத பார்த்து என்னோட பாய் ஃப்ரெண்ட், "ஏய் என்னடி இதுக்கு முன்னாடி வந்தப்போ நான் ரகசியமா தான வந்துட்டு போனேன். இப்ப என்ன ஊருக்கே தெரியற மாதிரி பேசிட்டியே?" அப்படின்னு கேட்டாரு. அவரு அதே ஹாஸ்டல்ல எனக்கு முன்னாடி வேறொரு பொண்ண காதலிச்சிருந்தாரு அப்படின்னும் பிரியா பவானி சங்கர் அந்த பேட்டியில சொல்லியிருக்காங்க.